ஹாய் ஆல், திஸ் இஸ் அருணா. வெல்கம் பேக் டு மை சேனல். ஓகே, இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ பார்க்க போகிறோம். எஸ், ஒரு பிளாக் வீடியோ. கைலாசநாதர் சாமி இருக்காங்க இல்லையா தாரமங்கலத்தில், அவங்கள பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்துட்டு சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இந்த கோவில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான கோவில். ஏன்னா இங்கே தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது எந்த இடத்துல ஆச்சு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு அந்த கோபுரத்தை பாருங்களேன், எவ்வளோ ஹைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த கோபுரத்துடைய மொத்த ஹைட்டு வந்து 90 அடி உயரங்க. 90 அடி உயரம் கோபுரம் தான் இந்த கோபுரம். ஓகேங்களா? இந்த முதல்ல தாரமங்கலம்ங்கிற பேர் எதனால் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கும் இங்கே தான் திருமணம் நடந்ததாக சொல்கிறாங்கங்க. அதனால தான் சிவன் திருமாலுடைய தங்கை வந்து பார்வதி. ஸோ பார்வதியை வந்துட்டு சிவனுக்கு தாரை வார்த்து கொடுத்ததால தான் இந்த ஊர் வந்துட்டு தாரை மங்கலம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. அது நாளடைவில் தாரமங்கலம் அப்படின்னு சொல்லி மருவி சொல்லப்படுதுங்க. ஸோ இதுதான் நம்மளுடைய தாரமங்கலம் நேம் வந்ததுக்கான ஒரு குட்டி ஸ்டோரின்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு அங்கெல்லாம் பக்கத்துலலாம் பாருங்களேன், குட்டி குட்டி சிலைகள் எல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக இதெல்லாம் இப்போ கட்டினது தான் இங்கே இருக்கிறதெல்லாம். ஓகே, இப்போ இந்த கோபுரத்தை பற்றின வரலாறை வந்துட்டு நம்ம பார்ப்போம். இதில் ஒவ்வொன்றுமே சிற்பக்கலைகள் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளோ நுணுக்கங்களாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ராமாயணம் வருவாங்க, ராமாயணத்தில் இருக்கிற ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் மன்மதன் ரதி பற்றின ஸ்டோரி எல்லாம் இருக்குது. ஸோ அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க போகலாம். ஓகே, இப்போது இந்த கல் இருக்கு இல்லைங்களா, இந்த கல்லுடைய பேர் வந்துட்டு, இந்த கல்லுடைய நேம் பார்த்திங்கன்னா சிவப்பு பவளக்கல் தான் இதனுடைய கல்லோட நேம். இந்த மாதிரி கல் இந்த உலகத்தில் இல்லை, இந்த தமிழ்நாட்டிலேயே எந்த கோவிலையுமே அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு கல் தான் அது. இப்போது நான் மேலே காமிச்சிட்ருக்கேன் பார்த்திங்களா, இது வந்துட்டு அந்த ஃபுல்லாக சிலைகள் தான், சிற்பங்கள் தான். எவ்வளோ நுணுக்கமாக சிற்பங்களை வந்துட்டு இது பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள், எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த சிவப்பு பவளக்கல். ஓகே, இது மாதிரி 2 இருக்குது. இந்த இடத்துல ஒன்று இருக்குது, இப்போ மறுபடியும் போனோம்னா அங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? பாருங்கள், எவ்வளோ இங்கே வந்துட்டு இந்த கல்லில் உக்காந்தா நமக்கு எவ்வளோ உடம்புல ஹீட் இருந்தாலுமே குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு கல் தான் இந்த இடத்துல முகப்பிலே வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், இதுதான் வியூ. நம்ம அங்கேருந்து பார்த்தோம்னா இதுதான் கோவிலோட வியூ. பார்த்துக்கோங்க, லெஃப்ட்டு ரைட்டு. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக அந்த சிற்பங்களை வந்துட்டு வடிவமைச்சிருக்காங்கன்னு. ஒவ்வொன்றுமே பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்கங்க. இந்த மாதிரி நான் எங்கேயும் பார்த்ததில்லை, ஏன்னா நான் வேறு எங்கேயும் போனதும் இல்லை. ஃப்யூச்சரில் வேணால் போனால் போடுவேன் வீடியோஸ் வேணால். ஆனால் இந்த கோவிலில் மட்டும்தான் நான் இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். கோவிலுக்கு வந்தால் நீங்கள் இதெல்லாமே நோட் பண்ணுங்கள், என்னென்னலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனுடைய வேலைப்பாடுகள் எல்லாம் ரொம்ப துல்லியமாக இருக்குது. பார்த்தீங்களா? இது வந்துட்டு யானை இருக்காங்க, சைடில் வந்துட்டு குதிரை இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு அச்சாணி மாதிரி ஒன்று இருக்கும். பட் அதை வந்து நான் நோட் பண்ணாமல் விட்டுட்டேங்க. நான் போய் ஃபோட்டோ எடுக்கலான்னு மறந்துட்டேன். இந்த 2 யானையும் அந்த குதிரை இது 2ம் சேர்ந்து இதை வந்துட்டு இழுத்துட்டு வர மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் இதை பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்துட்டு ஒரு தேர் மாதிரியும், இந்த கோபுரம் இருக்கு இல்லைங்களா, இது வந்துட்டு ஒரு தேர் மாதிரியும் இந்த யானையும் குதிரையும் சேர்த்து அதை இழுத்துட்டு வர மாதிரியான ஒரு ஃபார்மேட்டில் தான் கட்டியிருக்காங்க. இதனோட வியூ அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு இதை எடுத்து எப்படி ஓகே, அந்த ஒரு கான்செப்டில் தான் இது பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே கூட அழகழகாக இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த பிளேஸ்க்கு போகலாம். இங்கே பாருங்கள், இப்போ வந்துட்டு தாரமங்கலத்தில் திருவிழாவில் தேர் ஃபங்க்ஷன் நடக்குது, தேர் இழுக்கிற ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அதுக்காக இந்த தேர் ஃபங்க்ஷன் நடந்தால் இந்த ஒரு இது கட்டுவாங்க இல்லைங்களா,
அந்த கம்பத்தில் வந்து கட்டுவாங்க இல்லைங்களா, நம்ம ஊரில் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான ஒரு அடையாளமாக தான் இதை கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? அதுதான் கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது அது நேரில் பார்க்குறதுக்கு. பட் ஃபோட்டோவில் என்னோடய மொபைல் குவாலிட்டி அந்த அளவுக்கு நல்லா இல்லாததுனால உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல. இந்த நந்தீஸ்வரர் சிலையை பற்றியும் சொல்லி ஆகணும். இந்த கோவிலில் வந்துட்டுங்க 9 மாசி 9, 10, 11 வந்துட்டு சூரிய ஒளிக்கதிர்கள் வந்துட்டு உள்ள கருவறையில் இருக்கிற சிவன் மேலே வந்து படும். அது வந்து இந்த நந்தி சிலை மேலே பட்டு அதுக்கப்புறமா உள்ளே இருக்கிற கருவறையில் இருக்கிற சிவன் மேலே படும்னு சொல்லி 100% இது கன்ஃபார்மான நியூஸுங்க. இது வந்துட்டு ஃபேக் நியூஸ்லாம் கிடையாது. இது 100% கன்ஃபார்ம். நீங்கள் வந்தீங்கன்னா அந்த இதில் பார்க்கலாம். அந்த டைம்லலாம் இங்கே ரொம்ப ஃபங்க்ஷனாக இருக்கும், நிறைய கூட்டமாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு அந்த இன்ஸ்டன்ட் பார்க்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அந்த மாதிரி இந்த தமிழ்நாட்டிலேயே அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் வேறு எங்கேயுமே நடந்து யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் இந்த கோவிலுக்கு இது ரொம்ப 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 ஸ்பெஷலானதும் கூட. இப்போ பாருங்கள், இந்த சிலைகளுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா யாரும் எதுவும் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரொம்ப பாதுகாப்பாக அதனால் இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சிலையை பற்றி சொல்லணும்னா ரொம்ப 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 ஸ்பெஷல். இருங்க, க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இதில் பாருங்கள், உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். இது வந்துட்டு யாழியின் வாயில் ஒரு பால் இருக்கிற மாதிரி, ஒரு உருளை இருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் பண்ணியிருக்காங்க. இதை வந்துட்டு நம்ம எப்படி வேணாலும் வாய்க்குள்ளே உருட்டலாம், அந்த பாலை உள்ளே உருட்டலாம். ஆனால் அதை வெளியில் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. அவ்வளோ துல்லியமாக பண்ணியிருக்காங்க. ஆனால் உள்ளே எப்படி வேணாலும் நம்ம உருட்டிக்கலாம், ஆனால் வெளியில் எடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு இதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒர்க் இதெல்லாம். மேலே பாருங்கள், குரங்கெல்லாம் சேட்டப் பண்ணுற மாதிரி, எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு இதில் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி 2 சிலை ஒரே மாதிரி இருக்குங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, போர் வீரர்கள் வந்துட்டு ஒரு இதில் 2 பேர், அதில் 2 பேர் இருக்காங்க. ஒரு குதிரை மேலே உட்காந்துட்ருக்காங்க. மிருகங்கள் எல்லாம் வருது, அது கூட போர் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் இதை பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அந்த அந்த குதிரையோட கால் எல்லாமே, அது ஒவ்வொன்றையுமே நுணுக்கமாக பார்த்து பண்ணியிருக்காங்க. நீங்கள் கண்டிப்பாக கைலாசநாதர் கோயிலுக்கு வந்து இந்த சிற்பங்கள் எல்லாமே பாருங்கள். வெளியிலேயே இவ்வளோ இதாக இருக்குது, உள்ளே எவ்வளோ இதாக இருக்கும். பட் என்னால் அவ்வளோவா உள்ளே கவர் பண்ண முடியல. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணி எடுத்திருக்கேன் உங்களுக்காக. இதெல்லாம் பாருங்கள். இதுலேயும் அதே மாதிரி தான் பாருங்கள், குதிரை இருக்காங்க, மிருகங்கள் கூட ஒரு ஓகே உள்ளே என்ட்ரி ஆயாச்சு. ஆனால் அந்த இதெல்லாம் காமிக்கல, கருவறை அதெல்லாம் காமிக்கல. இது வந்துட்டு நடராஜர் சிலைங்க. இவங்க வந்து நடராஜர் சிலை. இங்கே தான் வந்துட்டு பாதாள சுரங்கம் இருக்குது. இந்த பாதாள சுரங்கத்திலேருந்து கொஞ்சம் உள்ளே போனோம்னா நமக்கு வந்துட்டு இன்னும் ஒரு இதில் இருந்து மறுபடியும் இன்னொரு இது போகிற மாதிரி. இங்கேயும் ஒரு சிவன் சாமி இருக்காங்கங்க பாதாள சுரங்கத்தில். இப்போ வந்துட்டு இந்த கல் உங்களுக்கு காமிச்சு இல்லைங்களா, கல்லுனா ஒரே கல்லுலேயே செஞ்சுருக்காங்க. இந்த செயின் காமிச்சு இல்லைங்களா, இந்த செயின் மாதிரி இருக்கிறத வந்துட்டு ஒரே கல்லுலேயே இதை செதுக்கியிருக்காங்க. இது ஒரு இடத்துல மட்டும் இல்லைங்க, இந்த கோவிலில் நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்க்கலாம் நீங்கள் வந்தீங்கன்னா. இது வந்துட்டு தூண். இதில் ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு சிற்பங்கள் வந்து செதுக்கியிருக்காங்க. இதில் மொத்தம் இந்த கோவிலில் 23 தூண்கள் இருக்குது. எல்லாமே ஒரே கல்லிலேயே பண்ணது தான். ஒவ்வொரு தூணும் ஒவ்வொரு கல்லில் பண்ணியிருக்காங்கங்க. அதுதான் இதெல்லாம். அவங்களுடைய ஒர்க்கை நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. இங்கே பாருங்கள், எவ்வளோ சிலைகள் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு நேராக அந்த லைட்டிங்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே தான் சனீஸ்வரர் சாமி இருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன வீடியோ எடுக்கலை, நான் ஏதாவது சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் விட்டுட்டு இன்னொரு சைடு எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த சைடு கொஞ்சம் எடுத்திருக்கேன் நான். இங்கே வந்து மன்மதன் ரதி கதையை பற்றி சொல்ல போகிறேன். இந்த சைடில் மன்மதன் வந்து கிளி மேலே உக்காந்துக்கிட்டு ரதியை பார்ப்பாங்க. ஆனால் வந்து ரதி தெரிய மாட்டாங்க. பட் ரதி பார்ப்பாங்க, மன்மதன் தெரியுவாங்க. ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் தான். ரதி வந்துட்டு ஒரு கண்ணால் நம்ம வச்சு பார்க்கணும். அந்த இது நான் இங்கே எப்போ வந்தாலுமே அதை நான் ட்ரை பண்ணுவேன். எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது வரை நெக்ஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. ஓகே, இந்த இது என்னென்னா, இந்த வழியாக போயிட்டு நம்ம அந்த வழியாக வர மாதிரி
சுற்றி வரணும், அதுதான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்படி போயிட்டு இப்படி வரணும். ஸோ இந்த கோயிலில் இது ஒன்று இருக்குது. ஸோ அதுக்காக இந்த இது காமிச்சேன். இங்கே பாருங்கள், இவங்களையும் பாருங்கள். இந்த எல்லா இதுவுமே ஒரே கல்லையே செதுக்கியிருக்காங்க. அவங்களுடைய சிற்பங்கள் எல்லாத்தையுமே ஒரே கல்லையே செதுக்கியிருக்காங்க. நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லைங்களா அந்த ரதி கதை பற்றி. அந்த ரதியை நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு நிமிஷம் முக்கியமான இடம் வந்து இந்த இடத்துல தாங்க. இந்த கோவிலில் யாருக்கு வந்தாலுமே கல்யாணம்ங்கிறது இந்த இடத்துல தான் பண்ணுவாங்க. எனக்கும் இந்த இடத்துல தான் கல்யாணம் நடந்தது. இந்த கோவிலில் தான் எனக்கு மேரேஜ் ஆணுச்சு. ஸோ இந்த இடத்துல இந்த சேர்ஸ்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, இந்த இடத்துல தான் கல்யாணம் ஆச்சு. அது ரொம்ப ரொம்ப சூப்பரான மூமெண்ட். இங்கே பார்த்துக்கோங்க, இது வந்துட்டு அவுட் வியூ. ஆக்சுவலி அந்த கோவிலுக்கும் இந்த சைடான வியூ. இந்த கோவில் வந்து எப்படி இருக்குன்னா மேற்கு நோக்கி தான் இருக்குது. எல்லா கோவிலும் எல்லா சாமியும் கிழக்கு நோக்கி தானே பார்ப்பாங்க. இவங்க வந்து மேற்கு நோக்கி பார்த்த மாதிரி இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு அதனோட வியூ தான். இது வந்துட்டு ரைட் சைடு, ஓகேங்களா. இப்போ வந்து சூரியன் வந்து மேற்கு சைடு தான் இருக்காங்க, கிழக்குக்கு ஆப்போசிட் மேற்கு. ஓகே, மேற்கு சைடு இருக்காங்க. இப்போ நம்ம கிழக்கு சைடு நம்ம போக போகிறோம். கிழக்கு சைடு என்ன, அதாவது பேக் சைடு சாமிக்கு இருக்காங்கன்னா இது வந்து சைடு வியூ, அது வந்து பேக் சைடு, ஓகேங்களா. இங்கே இருந்து பார்க்கறதுக்கு கோபுரம் பார்த்தீங்களா அழகாக தெரியுறாங்க. நான் அந்த ரதி கதையை சொல்கிறேன். மன்மதன் பார்த்தா தெரிய மாட்டாங்க, ரதி பார்த்தா தெரியுவாங்க. ரதிக்கு வந்துட்டு நம்ம ஒரு கண்ணால் நம்ம பார்க்கணும். ஒரு சைடில் மட்டும் வச்சு பார்க்கும்போது அவங்க அழகாக தெரியுவாங்க, மன்மதன் தெரியுவாங்க. அதுதான் கான்செப்ட். இதுதான் பேக் சைட் வியூ, ஓகேங்களா. பேக் சைட் வியூலேயும் ஒரு வாசப்படி இருக்குது. வாசப்படினா என்னன்னு கேட்டிங்கன்னா பஸ் ஸ்டாப், தாரமங்கலம் பஸ் ஸ்டாப் தான் இப்போ உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா, ரொம்ப தூரம்லாம் இல்லைங்க, ஒரு ரோடு மட்டும்தான் இருக்குது நடுவில், வேறு ஒன்றும் கிடையாது. அங்கேருந்து பார்த்திங்கனாவே உங்களுக்கு கோவில் தெரியும். ஆக்சுவலி புதுசாக யாராவது வரீங்கன்னா அவங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கேயும் கதவுகள் எல்லாம் இருக்குது. பட் இது வந்து கிழக்கு சைடு. பட் மேற்கு சைடு போய் தான் வருவாங்க, ஏன்னா முன்னாடி தானே வரணும். ஸோ அதனால் அப்படி போய் தான் வருவாங்க. இப்போது இப்படியே போனோம்னா நமக்கு பஸ் ஸ்டாண்ட் வந்துடுச்சு. ஓகே, இது ரொம்ப 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 பிஸியான ஏரியா. எப்பயுமே கூட்டம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பார்த்துக்கோங்க எங்களுடைய தாரமங்கலத்தை. எல்லாரும் தாரமங்கலத்துக்கு வாங்க, கண்டிப்பாக கைலாசநாதர் கோவிலை வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா சிற்பத்துக்கு பேர் போன ஒரு பிளேஸ்னால் அது நம்மளுடைய தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் தான். இதுதான் பஸ் ஸ்டாண்ட். ஓகே, இப்போ வந்துட்டு அந்த வியூ முடிச்சுட்டு அப்படியே லெஃப்ட் சைடு வரும். இப்போ கோவிலையே சுற்றிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல தான் சமையல் பண்ணுவாங்க, ஓகேங்களா. இது ஒரு சமையல் கூடம். இந்த இது தகரம் மாதிரி கட்டியிருக்காங்க இல்லையா, அதுக்கு உள்ளே தூணெல்லாம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே வந்துட்டு சாப்பாடு போடுவாங்க. தினமிக்குமே 50 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க, தினமிக்குமே போடுவாங்கங்க. நான் வந்துட்டு இந்த இடத்துல மூணு டைம் நான் சாப்பிட்ருக்கேன். டோக்கன் மாதிரி கொடுப்பாங்க. நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் ஒரு 12:30 பக்கமாகவே வந்துருங்க. ஐ மீன் 12:30க்கெலாம் 12 o'clockலாம் கொடுத்துருவாங்க. 11:30க்கெலாம் இங்கே டோக்கன் வாங்குற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இவங்களை காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இவர் வந்துட்டு சித்தி விநாயகருங்க. விநாயகர் சாமி தான். 9 கருங்கற்களாலேயே செதுக்கப்பட்ட சிலை தான் இந்த கோவில். இந்த பிளேஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போ காமிச்சில்லைங்களா, அது வந்துட்டு 9 கருங்கற்களாலேயே சித்தி விநாயகரை வந்துட்டு செஞ்சுருக்காங்க. இந்த வியூ அழகாக இருக்கு இல்லைங்களா. நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி. ஃபஸ்ட்டு வந்துட்டு இதை கட்டினது மும்முடி கெட்டி முதலியார், செகண்ட் சியாலன், தேர்டு வணங்காமுடி. இதில் தான் கல்வெட்டுக்களில் தான் இது மாதிரி தான் தெரிவிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு மும்முடி செட்டி முதலியார், ரெண்டாவது வந்துட்டு சியாலன், மூணாவது வந்துட்டு வணங்காமுடி. இந்த 3 பேரும் மூன்று தான் இது பண்ணியிருக்காங்க. 10ஆம் நூற்றாண்டில் ஸ்டார்ட் பண்ணி 17ஆம் நூற்றாண்டில் முடிச்சிருக்காங்க. 3 மன்னர்களும் கட்டியிருக்காங்க அடுத்தடுத்து. சரிங்களா. இப்போ வந்துட்டு இவங்கள பார்க்குறோம். இவங்க வந்துட்டு அங்கே இருக்கிற குட்டி குட்டி சிலைகள். ஆக்சுவலாக சாமி அதாவது ஒரு இதில் வரும் இல்லைங்களா, தங்க ரதம், குதிரை ரதம் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சாமி வந்துட்டு பல்லாக்கில் வர மாதிரி டைமில் இவங்களெல்லாம் யூஸ் பண்ணிப்பாங்க. நெக்ஸ்ட்டு நான் காமிக்க போகிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதை வந்துட்டு நானே இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாதுங்க. என்னன்னு கேட்குறீங்களா, அந்த ரூம் எப்பயுமே க்ளோஸில் தான் இருக்கும். இது வரைக்கும் நான் இந்த கோவிலுக்கு வந்து நான் அதை பார்த்ததே கிடையாது. ஃபஸ்ட்டு உங்களுக்காக காமிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வியூவை பார்த்துக்கோங்க. இந்த இடத்துலேருந்து இந்த வியூ பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு.
இப்போ நான் சொல்கிறது இந்த பிளேஸ் தான். இந்த சாமியை நான் இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்லைங்க. ஏன்னா இவங்க வந்துட்டு தேரில் இவங்களை வச்சு தான் கூப்பிட்டுட்டு வருவாங்க. நம்ம கோவிலில் கைலாசநாதர் கோவிலில் தேர் இழுக்கிறது வந்துட்டு ரொம்ப 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 பெரிய விசேஷம். ஸோ அதில் வந்து இவங்க தான் வருவாங்க. பட் இவங்க வந்துட்டு இப்போ வந்து தேர் திருவிழா வருதுங்க, வியாழக்கிழமை தேர் திருவிழா. ஸோ அதனால் இவங்களை எடுத்து அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த ரூமுக்கு இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நீங்களும் இப்போ தான் பார்க்குறீங்க. நல்லா கும்பிட்டுக்கோங்க. ஓகே, பக்கத்துலேயும் குட்டி குட்டியாக சிலைகள் எல்லாம் இருந்தது. ஸோ அதனால் அதையும் நான் அப்படியே ஒரு வீடியோவாக எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லைங்களா ஒவ்வொரு இதில் சாமி வருவாங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கான அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் இவங்க இருக்காங்க. நாகம்மா சாமி அவங்க எல்லாமே அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் தான் இருக்காங்க. ஓகேங்க. ஓகே, இப்போ நம்ம டார்லிங்ஸை பார்க்கலாம். இவங்க என் ஹஸ்பண்ட். நெக்ஸ்ட் என் குழந்தை எப்படி இருக்காங்க? ஃபார் மீ. இதுதான் எங்களுடைய பியூட்டிஃபுல் ஃபேமிலி. என் ஹஸ்பண்ட் அழகா, என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு சப்போர்ட்டிங் ஃபில்லர். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டுங்க, கதவை பற்றி நான் எகெயின் சொல்கிறேன். கதவு வந்துட்டு 20 அடி உயரத்தில் இருக்குங்க. எவ்வளோ ஹைட்டு தெரியுங்களா? இது வந்துட்டு வேங்கை மரத்தால் இதை செஞ்சுருக்காங்கங்க. இதனுடைய இரும்பு குமிழ்கள் இருக்கு இல்லைங்களா, இங்கே பாருங்கள். இது வந்துட்டு அந்த காலத்துலலாம் போர் தடுக்க வரும்போது மக்கள் எல்லாம் இந்த இடத்துல இந்த கோவிலில் தான் வந்து ஒளிஞ்சிப்பாங்களாம்மா. ஸோ இந்த கோவிலில் யாராலையுமே இந்த கதவெல்லாம் தாண்டி வரவே முடியாது. அந்தளவுக்கு தான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ சேஃப்டி அண்ட் செக்யூராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? கதவே சொல்லும் அந்த காலத்தில் எவ்வளோ கம்பீரமாக அவங்க இருந்திருக்காங்க எப்படின்னு சொல்லிட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கோயிலுக்கு போனால் கண்டிப்பாக என்னென்ன சிலைகள் இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள். உங்களுடைய பேபிஸ்க்கெல்லாம், உங்களுடைய குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் சொல்லி கொடுங்க. ஏன்னா அப்போ தான் அவங்க வந்துட்டு அடுத்த தலைமுறைக்கு இதை நல்லபடியாக எடுத்துகிட்டு போவாங்க. பாருங்கள் எத்தனை இது இருக்குது பார்த்தீங்களா? புல்லட்ஸ் டைப்பில் இருக்குது. சூப்பராக இருக்கு. ஆனால் அந்த கதவு, இந்த சிலைகள், இந்த இடம் எல்லாமே சூப்பராக இருக்குது. இன்னுமே கோவிலில் கொஞ்சம் பிளேசஸ் எல்லாம் நான் நிறைய பிளேஸ் காமிக்கல. ஏன்னா நம்மளால் அந்தளவுக்கு டீட்டெயில்டாக வீடியோ எடுக்க விட மாட்டாங்க இல்லையா? ஆனால் கண்டிப்பாக இதே கோவிலில் ஒரு நாளைக்கு நல்ல சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகப்படுத்திக்கிட்டு நான் கொஞ்சம் ரீச் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிறவங்களையே வச்சு நான் கண்டிப்பாக இந்த கோவிலை பற்றின இன்டர்வியூ போடுவேன். கண்டிப்பாக நம்ம சேனலில் நான் போடுவேன். இப்போதைக்கு ரீச் இல்லை இல்லையா? ஸோ அதனால் இப்போ போய் நம்ம கேட்க முடியாது. ஆனால் ரீச் கிடைச்சதுக்கப்புறம் அவங்களையே வச்சு நான் நல்லா வீடியோ போட்டு இந்த கோவில் நம்ம கண்டிப்பாக ஃபேமஸ் படுத்துகிறோம். ஆக்சுவலி ஃபேமஸ் தான், இருந்தாலும் நான் சொல்கிறேன், இன்னும் தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஸோ அந்த ரீசனுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் எதுக்காக எடுக்கிறேன்னா, இப்போ நான் ஈவினிங் ஆகிடுச்சு. இப்போ மேலே வந்து நிலா வந்துட்டாங்க, அதனால தான் எடுத்திருந்தேன். ஆக்சுவலாக அது காணும். இது வந்து நைட் வியூங்கிறதுனால உங்களுக்கு நைட் வியூவில் இப்படி தான் இருக்குது. நைட் வியூனால் ஒரு 6 o'clock 6:30 அந்த டைம்னு வச்சுக்கோங்களேன். லைட்ஸ் எல்லாம் போட்டதுக்கப்புறம் கோவிலோட லுக் வந்துட்டு இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த லுக்கையும் காமிக்கலான்னு சொல்லி தான் இந்த ஃபோட்டோ. நெக்ஸ்ட்டு தேர் பற்றி சொல்கிறேங்க. அந்த சாமி பார்த்தோம் இல்லைங்களா, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, இப்போ தான் வந்துட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேரில் தான் கூப்பிட்டுட்டு போவாங்க. வியாழக்கிழமை திருவிழாங்கிறதுனால இப்போ தான் இதை ஓப்பன் பண்ணியே விட்டுருக்காங்க. எப்பயுமே இதையுமே க்ளோஸ் பண்ணியே தான் வச்சுருப்பாங்க. எனக்குமே ஒரு டவுட் இருக்கும், இது எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நான்லாம் நினச்சிருக்கேன். ஏன்னா உள்ளேயே இருக்கிறதுனால அலங்காரமெல்லாம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியும், அதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா? ஸோ இதுதான் தேர். இந்த தேருக்கு நேராக கோவிலுக்கு நேராக ஒரு வீதி வரும். அந்த வீதிக்கு அந்த எண்டிங் பாயிண்டில் இந்த தேர் வந்து நிற்கும். ஸோ இதனுடைய பேர் வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா தேர்முட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. வீதியோடைய பேர் தேர்முட்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? இதெல்லாம் அடுத்தடுத்து நான் எடுத்த இது அந்த கொஞ்சம் நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன் இருங்க. உங்களுக்கு நம்மளோட சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய விளாக்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் நான் போட போகிறேன். மேக்கப் ரிலேட்டட் மட்டும் நான் போட மாட்டேன், நிறைய விளாக்ஸ் சேலம் ரிலேட்டட் ஆல் ஓவர் தமிழ்நாடுமே போடுவேன். இது வந்துட்டு ஃப்ரண்ட் வியூ, இது அழகாக இருக்கு இல்லையா? இவங்களுக்கு இப்போ பாருங்கள், நான் தேர்முட்டி சொன்னேன் இல்லைங்களா, இதில் தான் வந்துட்டு
அந்த சாமி நம்ம காமிச்சோம் இல்லைங்களா, கும்பிட்டுக்கோங்கன்னு சொல்லியிருந்தீங்களா, அவங்கள இதில் தான் கூப்பிட்டுட்டு போவாங்க. இங்கே பாருங்கள், இங்கேருந்து பார்த்தா அந்த கோவில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல லைட்டிங்ஸ்க்கு ஆக்சுவலாக வீடியோவில். பட் அதுக்கு நேராக அந்த எண்டிங் பாயிண்டில் அவங்க இருப்பாங்க. இது வந்துட்டு கொஞ்சம் பிஸியான ஏரியான்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இவ்வளோ நேரம் என்னோடய சேனலில் பொறுமையாக பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எங்கள் ஃபேமிலி சார்பாக உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இவங்களை மறுபடியும் கும்பிட்டுக்கோங்க. பாய் ஆல் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் யுவர் சரணா. நியூவாக யாராவது வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாய், டேக் கேர் ஆல்.